விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சனிக்கு ஒரு குணாதிசயம் உண்டு, ஒரு கெட்ட பழக்கம் உண்டுங்க. என்ன செஞ்சாலும் உனக்கு இது கொடுக்கலாமா வேணாமா, வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட் அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் நம்மள கொடுப்பான். அப்ப அந்த அளவுக்கு அவன் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். பெரிய வி எத்தனை வீணாலும் போட்டுக்கலாம், அத்தனை விஐபியா இருந்தாலும் ஏற்றம் அப்படின்றது பெருசா இருக்காதுமா. உழைக்கிறீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ஏற்றம். இன்னைக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்கவங்க ஜாக்குவார் கார் வாங்க கூடாது அப்படின்ற அவசியம் இல்ல, தாராளமா வாங்கலாம். உங்களோட முயற்சி பெருசா இருந்தா உங்களுக்கு வரவும் பெருசா இருக்கும். ரொம்ப எளிமையான விஷயம். அம்மானோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்க ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, 7ஆம் பாவத்தை பாக்குறாரு. 7ஆம் பாவத்தை சனி நல்ல பார்வை தான் பாக்குறாரு, பெருசா கெட்ட பார்வை இல்லை. இருந்தாலும் அதே மாதிரி நம்ம டிராவல் பண்றோம், இப்போ நம்ம கையில நிறைய காசு இருக்கு அப்படின்னு பெரிய லெவல்ல செலவு அப்படின்றது வேண்டாம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அளந்து நம்ம செலவு பண்றோம். அளவில்லாத சம்பாதிக்கணும், அளந்து செலவு பண்ணணும். அப்ப கடைசி வரைக்கும் நம்ம வசதியா வாய்ப்போடு இருப்போம். ஒரு விஷயத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை 3வது முறை ட்ரை பண்ணும்போது சாலிடா சக்சஸ் ஆயிடும். ஆனா அந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். தப்பான விஷயத்த நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களோட ப்ராப்ளம்க்கு ஒரு காரணமா இருக்கும். இப்போ நாங்க ரொம்ப சின்ன வயசு மிதுன ராசிங்க, எங்களுக்கு என்ன மாதிரி கொடுப்பாரு அப்படின்னா, நாங்கள் அதாவது ஒரு 21-22 இயர்ஸ் நாங்கள் படித்து முடிச்சிட்டேன், வேலை தேடுறேன் அப்படின்னா சனிக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் உண்டுமா. உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டார். என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பார். வேலை பளு அதிகமாக இருக்குமே, கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க. ஹார்ட் ஒர்க்கை விட்டுட்டு ஸ்மார்ட் ஒர்க்கை செய்யுங்க. மிதுனம் எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் தான், அதீத புத்திசாலிகள். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மனசு சஞ்சலப்படும். என்னடா எவ்வளோ நாள் தான் உழைச்சிட்டே இருக்கிறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை வேலைகளுக்குமான பலன் உங்கள் வீட்டில் பிரதிபலிக்கும். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மீனம் உங்களுக்கு 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படின்றது என்ன, தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம சனி அப்படிம்பாங்க. பொதுவாக கர்ம சனி அப்படின் போது நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க தான் செய்து ஜோதிடத்தில் அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், 10ல் இங்கே சனி பாவி தானே வந்து உட்கார்ந்துருக்கா, அப்போ நமக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் கிடச்சிடும், சிம்மாசனம் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம கனவு காண்றோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க பாவி யாரு, ராகு கிடையாது, சனி. சனிக்கு ஒரு குணாதிசயம் உண்டு, ஒரு கெட்ட பழக்கம் உண்டுங்க. என்ன செஞ்சாலும் உனக்கு இது கொடுக்கலாமா வேணாமா, வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட் அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் நம்மள கொடுப்பான். அப்ப அந்த அளவுக்கு அவன் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். நீதிமான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நீதிமான் நம்மளுக்கு நல்லது செய்யணும், தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்துல அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் ஒண்ணு இருக்குங்க. என்ன அப்படின்னா, நீ பாட்டுன்னு நீ எந்த அளவுக்கு ஒழிக்கிறியோ நான் அந்த அளவுக்கு வருமானத்தை கொடுப்பேன். அட போங்கம்மா, நீங்க வேற, எங்களுக்கு ஏகப்பட்ட வசதி இருக்கு, நாங்க கால் மேல கால் போட்டு சும்மா ஜம்முன்னு 10 பேரை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வசதி இருக்குமா, நாங்க ஏன் உழைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் சரி, பெரிய வி எத்தனை வீணாலும் போட்டுக்கலாம், அத்தனை விஐபியா இருந்தாலும் ஏற்றம் அப்படின்றது பெருசா இருக்காதுமா. உழைக்கிறீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ஏற்றம். உங்களோட கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட தொழில வந்து உங்களோட லாபத்தோட கிராஃப் பெரிய லெவல்ல ஏறும். உழைக்கல அப்படின்னு இறங்கிடுவோமா அப்படின்னா அப்படியும் கிடையாதுமா. என்ன லெவல்ல இருக்கீங்களோ அதே லெவல்ல இருப்பீங்க. அப்ப கர்ம சனியை எப்படி நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படி நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. புரியல அப்படின்னா என்ன பண்றது, புரியலன்னா சனிக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் அவரோட பார்வை இருக்கு பாத்தீங்களா, 3-7-10 விசேஷ பார்வை. அந்த 3-7-10 விசேஷ பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்துல முதல்ல பாக்குறாரு. 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன, நம்மளோட கம்ஃபர்ட்டை குறிக்கக்கூடிய பாவம். நம்மளோட கம்ஃபர்ட், நம்ம நல்லா உழைக்கிறோம் அப்படின்னு சாலிடா பெரிய லெவல்ல வரும். நான் இது வரைக்கும் 2 வீலர்ல போயிருந்தோமா, இப்ப நான் அழகா கார் வாங்குவேனாமா, நான் ஜாக்குவார் கார் வாங்குவேனாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. வாங்குவீங்க. அவங்கவுங்களோட படிப்பு, அவங்கவுங்களோட வாழ்வாதாரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில், அவங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி. இன்னைக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்கவங்க ஜாக்குவார் கார் வாங்கக்கூடாது அப்படின்ற அவசியம் இல்லை, தாராளமா வாங்கலாம். உங்களோட முயற்சி பெருசா இருந்தா உங்களுக்கு வரவும் பெருசா இருக்கும். ரொம்ப எளிமையான விஷயம். அம்மானோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்க ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, 7ஆம் பாவத்தை பாக்குறாரு. 7ஆம் பாவத்தை சனி நல்ல பார்வை தான் பாக்குறாரு,
பெருசா கெட்ட பார்வை இல்லை. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ 2 வார்த்தை பேசினா நான் என்ன கேட்டுட்டே இருக்கணுமா அப்படின்ற எண்ணம் வரும். விட்டு கொடுக்குறவங்க நல்லது, விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லது, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போறது இல்லை. அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி லைஃப் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்தை பார்க்குறார். 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன? அயன சயன போஜன மோட்சவரைய ஸ்தானம். நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க, சாப்பிடுங்க. நல்லா தூங்கணும்னு ஆசைப்படுவீங்க, தூங்குங்க. நல்லா வெளியே டிராவல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க, தாராளமாக பண்ணுங்க. அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. டிராவல் பண்ணும்போது ஃபுட்டு நம்மளுக்கு டயட் ஏகப்பட்டதாக ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னா, ரொம்ப நாள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணி சாப்பிட்ற ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேர் அதை மறந்துட்டாங்க. அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லதுமா. அதே மாதிரி நம்ம டிராவல் பண்றோம், இப்போ நம்ம கையில நிறைய காசு இருக்கு அப்படின்னு பெரிய லெவல்ல செலவு அப்படின்றது வேண்டாம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அளந்து நம்ம செலவு பண்றோம், அளவில்லாத சம்பாதிக்கணும், அளந்து செலவு பண்ணணும். அப்ப கடைசி வரைக்கும் நம்ம வசதியா வாய்ப்போடு இருப்போம், மறந்துட வேண்டாம். சரி, அதுக்கும் மேல சனி பகவானை பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 8 and 9, அதாவது அஷ்டமஸ்தானம், துஷ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப கர்ம சனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் இருக்கு. இது வந்து பாருங்க 100க்கு 100% கிடைச்சிடுமா. உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, கோச்சார பலன் 50%, சுய ஜாதகம் 100%, சுய ஜாதகமும் சேர்ந்து 50%, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் 100%. இப்போ சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது அதை பார்த்துக்கோங்கம்மா. தசநாதன் வலுத்து இருக்கானா அதை பார்த்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அங்க தசநாதன் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வலு ஜாஸ்தி அவருக்கு. அதனால அவரையும் ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுமா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அதுதான் செலவு பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு செலவு பண்ணுங்க. நம்மளோட குட் லக் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம் அப்படிம்பாங்க. பாக்கியஸ்தானமும் அது, பாதகஸ்தானமும் அது. அப்ப ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை 3வது முறை ட்ரை பண்ணும்போது சாலிடா சக்சஸ் ஆயிடும். ஆனா அந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். தப்பான விஷயத்தை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களோட ப்ராப்ளம்க்கு ஒரு காரணமா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எளிமையான ஒரு விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா, மிதுன ராசி வயசு பசங்க ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுறாங்க, பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமாக அந்த பொண்ணு தான் என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. பொண்ணு தப்பான பொண்ணை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக நீங்கள் செய்கிற விஷயம் நல்ல விஷயம் தானா அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல விஷயம் அப்படிதான், நல்ல விஷயந்தாங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 4 முறை கூட ட்ரை பண்ணுங்க, சூப்பராக அந்த விஷயம் நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இது மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள். சரிங்களா? இந்த சனி பேச்சில் உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் தான் வரப்போகுது. சரி, இப்போ நாங்கள் ரொம்ப சின்ன வயசு மிதுன ராசிங்க, எங்களுக்கு என்ன மாதிரி கொடுப்பாரு அப்படின்னா, நாங்கள் அதாவது ஒரு 21-22 இயர்ஸ் நாங்கள் படித்து முடிச்சிட்டேன், வேலை தேடுறேன் அப்படின்னா சனிக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் உண்டுமா. உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டார். என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பார். 1 2 3 4 5. நான் வந்து ₹1,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குது, ₹1,00,000 சம்பளம் வந்தால் தான் நான் போவேன் அப்படின்றது தப்பான விஷயம். ₹50,000 அதாவது ஒரு வேலை வருதா, ரெஸ்யூம் கொடுக்குறீங்க, 10ன்றது 20 இடத்துல ரெஸ்யூம் கொடுங்க, 4 இடத்துல செலக்ட் ஆவீங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது, சம்பளம் மட்டும் கம்மியாக இருக்கா, கவலைப்படாதீங்க, போய் சேருங்க. சனி இருந்தாலே காம்ப்ரமைஸ் அப்படின்றது ஒன்று பண்ணிக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகிடும். புரியுதுங்களா? இது ரொம்ப இளம் வயசு. இப்போ ஒரு 26-27 பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு பொண்ணு சூப்பராக, பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரதி தேவி மாதிரி இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும், ஒரே பொண்ணாக இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட வந்து உங்களுக்கு டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 1 2 குறைச்சிக்கோங்க. சூப்பரான பொண்ணு, நல்ல குணமான பொண்ணு உங்களுக்கு அமையும். புரியுதுங்களா? நம்மளுக்கு அதுதான் தேவை கடைசி வரைக்கும். காசு பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, அது தெரியும். இருந்தாலும் எது ரொம்ப ப்ரையாரிட்டி அதை வச்சுட்டு மீதியை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26-27 இயர்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ மிதுன ராசி பெண்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒர்க் லோடு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இப்போ நாங்கள் ஹோம் மேக்கர்மா, எங்களுக்கு என்னமா இருக்கும், வீட்டில் வந்து பாருங்க வேலை பலு அதிகமாக இருக்கும். வேலை பலு அதிகமாக இருக்குமே, கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க. ஹார்ட் ஒர்க்கை விட்டுட்டு ஸ்மார்ட் ஒர்க்கை செய்யுங்க. மிதுனம் எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் தான், அதீத புத்திசாலிகள். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மனசு சஞ்சலப்படும், என்னடா எவ்வளோ நாள் தான் உழைச்சிட்டே இருக்கிறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை வேலைகளுக்குமான பலன் உங்கள் வீட்டில் பிரதிபலிக்கும். சனி எல்லளவு கூட மிச்சம் வைக்காம உங்கள் நல்ல கர்மாக்களுக்கான பலனை கொடுத்துருவார், கவலைப்படாதீங்க. இப்போ இது சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்து ரொம்ப வயது முதிர்ந்த மிதுன ராசி அன்பர்கள், இப்போ 60-70 வருதுங்க, எங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கோ அப்படின்னா, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நீங்கள் தாராளமாக ஒரு வீட்டில இருந்தே ஒரு ஆன்லைன் மாதிரி, இப்போ நிறைய பேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்க, பெரிய
பெரிய போஸ்ட்ல இருந்து ரிட்டைன் ஆனவங்களாம் ஜாதகம் பார்க்குறாங்க. 75 76 வயசு ஆகுது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் இல்லைங்களா? அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் ஏதாவது தொழில் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். மிதுனமா நீங்கள் செய்யுங்க. என்ன மாதிரி என்ன தொழில் உங்களுக்கு தெரியும் அந்த தொழிலையே நீங்கள் கொண்டு வரலாமா? ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துங்க. அந்த தசைநாதன் இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி தொழில். கேது தசை நடக்குது அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்து ஒரு விஷயம். அந்த மாதிரி என்ன தசை நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சின்ன லெவல்லையே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பலன்களை சனி பகவான் துல்லியமாக கொடுத்துருவா. சரி, இப்போ நாங்கள் திருநங்கைகள்மா, நாங்கள் என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, திருநம்பிகளாக இருந்தாலும் சரி, உழைக்கிறீங்க அப்படின்னா உழைங்க. இது வரைக்கும் நாங்கள் உழைக்கலம்மா, இது வரைக்கும் நாங்கள் வந்து பாருங்கள் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வேலை தான்மா செய்கிறோம், இப்போ நாங்கள் உழைக்கலாமா? தாராளமாக உழைக்கலாம். இல்லைம்மா எங்களுக்கு உழைக்கணும்னு ஆசைப்படுறோம், யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த காலகட்டம் கேளுங்க, நிறைய பேர் வேலை கொடுப்பாங்க. இல்லைம்மா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி தான் சம்பாதிக்கணும். தாராளமாக கலெக்ட் பண்ணுங்க, கலெக்ட் பண்ணி சம்பாதிங்க. அதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நல்லது அப்படின்றது செய்யுங்க. சாப்பாடு இல்லாத முதியவர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சனி ரொம்ப பிரீத்தியாகி உங்களை கண்டிப்பாக பெரிய லெவலில் உயர்த்துவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, திருநம்பிகளாக இருந்தாலும் சரி, இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்கள், உங்கள் மேலெல்லாம் சனிக்கு ஆல்ரெடி கருணை பார்வைன்றது நிறைய இருக்குங்க. உழைங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக மிதுன ராசி அன்பர்கள் ஓரளவுக்கு எல்லா வகுப்பினர்களுக்குமான பலனும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்க உங்களுக்கு காத்திருக்குங்க. வாழ்த்துக்கள். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.